போகிறோன்னு கேட்கும்பொழுது கலெக்டர் வந்து இப்போ டெம்பரரியாக வச்சுக்கோங்க, சப்போஸ் மியூசியம் அவங்க ஆர்காலஜி டிபார்ட்மெண்ட் அப்ஜெக்ஷன் இல்லைனாக்கா நீங்கள் பண்ணிக்கலான்னு சொன்னதால் அது இமீடியட்டாக கொண்டு போய் வண்டி வச்சு அருங்குளத்தில் வச்சோம். இது வந்து ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி. ஆற்காட்டில் 40 குடும்பம் இருக்குது. நம்ம நயினார் குடும்பம் இன்றைக்கி 40 குடும்பம் இருக்குது. அவங்களுக்கு கோயில் இல்லை, போனால் சத்துவாச்சாரி இல்லை ஆரணி வரணும். அவங்கெல்லாம் ஒன்று சேர்ந்தாங்க, ஏதாவது நம்ம ஒரு கோயில் கட்டலாமே. ஏற்கனவே சுவேதாம்பர் கோயில் அங்கே இருக்குது, வர மகராஜெலாம் அங்கே தான் தங்குவாங்க. நமக்கு ஒரு கோயில் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணும்போது அரவிந்தகிரி சாமிகிட்ட கேட்குறாங்க. அவர் வந்து சரி ஏற்பாடு பண்ணுறேன் அப்படின்னு சொல்லும்போது வேலூர் ஆற்காட்டிலேருந்து செய்யார் வர ரோட்டில் 1 கிலோமீட்டரில் 30 வெட்டி கிராமத்தில் ஒரு நான் ஜெயின் அங்கே வந்து சிலைகள்லாம் வச்சு கும்பிட்டு இருந்தார். அங்கே வந்து ஒரு சின்னதாக ஒரு மாடம் கட்டி பாதுகாப்பாக இருக்கட்டும் நாங்கள் வச்சாங்க முதல்ல. அதுக்கு பிறகு ஒரு இடம் வாங்கணும். இது ஆற்றுல கிடச்சதுனால பாலாத்து வரமாக நம்ம கோயில் கட்டணும், பழமை மாறாமல் கட்டணும்னு சொல்லிட்டு ஆற்காடு நம்ம நகரத்தில் இருக்கிற அத்தனை நயினார்கள் ஒன்று சேர்ந்து ஒரு கூட்டம் வச்சு ஒரு ட்ரஸ்ட், திகம்பர் ஜெயினில் ஒரு ட்ரஸ்ட்டு ஃபார்ம் பண்ணாங்க. இதை கேள்விப்பட்ட ஒரு சுவேதாம்பர் சேட்டு 28 லட்சத்துக்கு அப்படியே அந்த இடத்த வாங்கி கொடுத்துட்டார். நம்ம ட்ரஸ்ட்டு திகம்பர் ஜெயின் வாங்கி கொடுத்துட்டார். ட்ரஸ்ட் வெல் ரிஜிஸ்டர் பண்ணி கொடுத்த உடனே இன்னைக்கு வந்து கீழே வந்து துறவிகள் தங்குவதற்காக ஒரு யாத்திரை நிவாஸ், அது வந்து பெங்களூர் மெட்ராஸ் ரோட்டில் இருக்குது. துறவிகள்லாம் வராங்க போகிறான்றதுக்காக அதை கட்டிட்டு மாடி வந்து பகவானை கட்டிட்டாங்க. இப்போ கோபுரம் கட்ட போகிறாங்க. அந்த கோபுரத்து கூட ஒரு ஆடிட்டர் சிஎஸ் மூலிமா ஒரு பெரிய அமௌண்ட்டு சேங்ஷன் ஆகிருக்கு. அதை இப்போ சீக்கிரம் கட்ட போகிறாங்க. அவர் பரதகுமார் அண்ணன் போய் அவங்க அளவெல்லாம் அப்பப்போ கோயில் அவங்களுக்கு தெரியும், அப்போ போய் பார்த்துட்டு வருவார். ஒரு முடியும் தருவாயில் உள்ளது, வேகமாக வேலை நடந்துருக்கிறது. ஆற்காடு டவுனில் இருக்கிறவங்களுக்கு ஒரு பெரிய அந்த சிலை வந்து ஒரு பொக்கிஷமாக இருக்கிறதுனால இப்போ பெரிய எல்லாம் மனமகிழ்ச்சியாக இருக்கிறாங்க. நான் காலையிலே சொன்னேன், பரந்தூர் விமான நிலையத்தில் இன்றைக்கி ஒரு சிலை கிடச்சிது. அந்த ஊர் பேர் பார்த்தீங்கன்னா அந்த 7 கிராமம் வரும் விமான நிலையத்தில். பரந்தூர் இருந்தாலும் அது ஒரு 7 கிராமம். பிச்சு வாக்கம், பிச்சு யார்கிட்ட இருக்கும், ஊர் பேரே பிச்சு வாக்கம். மகாவர் சிலை கிடச்சிருக்குது. நேற்று காஞ்சிபுரத்துலேருந்து சுவேதாம்பர் அவங்க குரூப்பு தகவல் தெரிஞ்சு போய் பார்த்துட்டு இங்கே நேற்று நைட்டுங்க என்கிட்ட இங்கே வந்தாங்க. இங்கே வந்துட்டு ரமேஷ்குமார் வந்து பேசிட்டு சார்னார் பார்த்துட்டிங்களா, அதோட ஒதுங்குங்க, நாங்கள் பார்த்துக்குறோம். ஒரே வார்த்தை சொல்லிட்டேன், இங்கே ஒதுங்கிட்டீங்களா நாங்கள் பார்த்துக்குறோம் சொல்லி அனுப்பியிருக்கிறோம். இது விஷயமாக திரு பரதகுமார் அவர்கள் பிசி ஜெயின்கிட்ட பேசினாங்க. பிசி ஜெயின் வந்து அதை என்ன செலவானாலும் கட்டி கொடுக்குறேன், இடத்த முதல் பிடிங்க, இடத்த வாங்கி கொடுங்கன்னு சொல்லி எனக்கு பரதகுமார் கிட்ட அவங்க அசூரன்ஸ் கொடுத்துட்டாங்க. பிசி ஜெயின் அவர்கள் சென்னையிலேருந்து, திகம்பர் ஜெயின். இல்லை ஒரு 2 நிமிஷம் உங்ககிட்ட பேசுவேன். என்னோட பேர் ராஜகுமாரன். நான் வந்து ராணிப்பேட்டை ஷிப்கார்டில் ஒர்க் பண்ணி வந்து ரிட்டையர் ஆகிட்டேன். இப்போ 22 ட்ரஸ்ட்டு ஃபார்ம் பண்ணோம். ஸோ இது வரைக்கும் எனக்கு ஒரு 60 லட்ச ரூபா வசூல் பண்ணியிருக்கோம். எல்லோரும் கொடுத்துருக்காங்க. எல்லாம் திகம்பரி ஜெயின் நெக்ஸ்ட்டு எல்லா ஊருக்கும் போய் வசூல் பண்ணிட்டுருக்கோம். நெக்ஸ்ட்டு சுவேதாம்பரமும் எல்லாமே நல்லா கொடுத்துருக்காங்க. இப்போ கடைசியாக இப்போது சிஎஸ்பி ஜெயின் வந்து கோபுரத்துக்கு அப்ரூவ் பண்ணியிருக்காரு. ஸோ மேபி இன்னும் ஒரு 1 or 2 வீக்ஸில் அவங்க அப்ரூவல் அனுப்புவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அதுக்கப்புறம் ஸ்டார்ட் பண்ணுறோம். டோட்டல் ப்ராஜெக்டோட காஸ்ட் வந்து 1.24 crores, அது 140 லட்சம் அது. ஸோ இப்போ எனக்குறைய இன்னும் ஒரு 40-45 lakhs தேவைப்படுது. அது வசூல் போயின்ட்டுருக்கு. எல்லாம் சாரோட ஹெல்ப்பில் தான் எல்லாமே நடந்துட்டுருக்கு. உங்களால் முடிஞ்ச உதவியை நீங்கள் பண்ணுங்கள். அதான் சரி சார்.